வைரஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்கள காப்பாற்றவே முடியாது. அடிக்கடி ஜுரம் வரும். நாளாக நாளாக தண்ணியை பார்த்து அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. அவங்க மேலே கொஞ்சம் அதிகமாக காத்துப்பட்டால் கூட அதுக்கும் அவங்க பயப்படுவாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா பாதி நாயாவே மாறிடுவாங்க. இன்னைக்கு வீடியோல நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா ஓஜி நேத்து 2வது நாள் எப்படிப்பட்ட வசூல், ஃபர்ஸ்ட் டே ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. 2வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படிங்கறத பார்க்கணும்ல, அதை பார்ப்போம். அப்புறம் குஷி படத்தோட ரீ-ரிலீஸ் நேத்து 2வது நாள் எப்படிப்பட்ட வசூல். அப்புறம் நேத்து பல்டி அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன். இன்னும் நிறைய படங்கள் வந்திருக்கு. போன வாரம் வந்த சக்தி திருமகன், தண்டகாரண்யம், கிஸ், இந்த படங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் வீடியோக்குள்ள என்னென்ன படங்கிறத பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். நான் இப்போ ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். ஆமாங்க, கிளாடியேட்டர் அப்படிங்கிற படம் தான். அந்த படத்துல எக்கச்சக்கமான ஃப்ரேம் இருக்கு, அப்படிப்பட்ட படம். ஸோ அந்த படத்துல வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான் இது. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் முகமது ஆதில், சஞ்சீவ், ஜெய்குரு அப்படிங்கிறவர். அப்புறம் பேர் சொல்லக்கூடாத பேர் ஒருத்தர் போட்டிருக்காரு, அது ஒண்ணு. அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. தசாவதார் அப்படிங்கிற ஒரு மராத்தி திரைப்படம். டே 15 இந்தியாவில் 55 லட்சம், டோட்டலா 21 கோடியே 85 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி தான் பட்ஜெட், பெரிய வெற்றி. ஜாலி LLB 3 தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. நேத்து 8வது நாள் இந்தியாவில் 4 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடி. 93 கோடியே 14 லட்சம் இந்தியாலையும், 117 கோடியே 58 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். அப்புறம் மிராய் அப்படிங்கிற படம் டே 15 ஆந்திரா தெலுங்கானால 78 லட்சம், உலகம் முழுக்க 96 லட்சம். டோட்டலா 71 கோடியே 67 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 129 கோடியே 90 லட்சம், கிட்டத்தட்ட 130 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 65 கோடி பட்ஜெட். லோகா சாப்டர் 1 சந்திரா இந்த படத்தோட டே 30 கேரளால 83 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 11 லட்சம். டோட்டலா 108 கோடியே 86 லட்சம் கேரளாலையும், 283 கோடியே 83 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா ஒரு இண்டஸ்ட்ரி திரைப்படமா அமைஞ்சிருக்கு லோகா சாப்டர் 1. அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்களோட மதராசி திரைப்படம் டே 22 தமிழ்நாட்டுல 11 லட்சம், உலகம் முழுக்க 14 லட்சம். தமிழ்நாட்டுல 59 கோடியே 93 லட்சம், உலகம் முழுக்க 103 கோடியே 92 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 165 கோடி பட்ஜெட். தண்டகாரண்யம் அப்படிங்கிற படம் டே 8 தமிழ்நாட்டுல 4 லட்சம், உலகம் முழுக்க 5 லட்சம். டோட்டலா 1 கோடியே 24 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 40 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட். அப்புறம் கவின் அவர்களோட கிஸ் அப்படிங்கிற படம் டே 8 தமிழ்நாட்டுல 13 லட்சம், உலகம் முழுக்க 15 லட்சம். 3 கோடியே 65 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 4 கோடியே 4 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். ஸோ இந்த படமே வசூல் ரீதியா பெருசா அப்படியே பிக்கப் ஆகல, ஒரு பெரிய பூம் நடக்கல, ரொம்ப அப்படியே சரிஞ்சிருச்சு வசூல். அப்புறம் சக்தி திருமகன் இந்த படம் நேற்று டே 8 ஒரு டிராப் இருக்கு. தமிழ்நாட்டுல 35 லட்சம், உலகம் முழுக்க 49 லட்சம். 7 கோடியே 74 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 10 கோடியே 18 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடியை கடந்திருக்கு. இந்த சாட்டர்டே சண்டே ஒரு நல்ல நம்பர் வந்தா மேபி இந்த படம் அந்த பிரேக் இவனை நெருங்கி போகும். 12 கோடி பட்ஜெட். அப்புறம் நேத்து கிஸ்மி இடியட் அப்படிங்கிற ஒரு படம். இது எப்ப எடுத்தாங்கன்னு தெரியல. இன்னைக்குதான் ஆக்சுவலா நான் கேள்வியே படுறேன். இதுல ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு தமிழ் படம். டே 1 தமிழ்நாட்டுல 14 லட்சம், உலகம் முழுக்க 15 லட்சம். 5 கோடி பட்ஜெட். மேபி ஸ்ரீலீலாவோட அந்த ஃபேமை வச்சு இந்த படத்தை அப்படிதான் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் குற்றம் தவிர அப்படிங்கிற படம் டே 1 தமிழ்நாட்டுல 8 லட்சம், உலகம் முழுக்க 9 லட்சம். 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் பல்டி அப்படிங்கிற படம். இந்த படம் கேரளால டே 1 84 லட்சம், தமிழ்நாட்டுல 11 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 2 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் ஆக்சுவலா ரொம்ப பெருசு, 21 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். டே 1 ஒரு பெரிய ஹைப் இல்லாம தான் ரிலீஸ் ஆயிருக்கு. 85 லட்சம் கேரளாலங்கிறது ஓகே. இதை தாண்டி இந்த படம் தமிழ்நாட்டுல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருந்திருக்கணும். டே 1 வேர்ல்டு வைடு ஒரு 2-2.5 கோடியாவது வந்திருக்கணும். அப்பதான் ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள இந்த படம் ஒரு 10 வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆகி ஒரு 10 கோடி கிட்ட வசூல் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ டே 1 ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் பல்டி. அப்புறம் பவன் கல்யாண் அவர்களோட ஓஜி அப்படிங்கிற படம். ஆக்சுவலா இந்த படம் டே 1 எப்படிப்பட்ட ஒரு வசூல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டே 1 கலெக்ஷன்ல ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். டே 1 அந்த 145 கோடி நேற்று நம்ம சொன்னதுங்கிறது அது டே 1ல மட்டும் கலெக்ட் பண்ணது கிடையாது. ஓவர்சீஸ் பிரீமியர்
அப்புறம் இங்க நிறைய ப்ரிவ்யூ ஷோ எல்லாம் போடப்பட்டிருக்கு, பெய்டு ப்ரிவ்யூ. அது எல்லாத்தையும் சேர்த்து டே 1 கிட்டத்தட்ட 50-60 கோடி கிட்ட அது ப்ரிவ்யூல மட்டுமே வந்திருக்கு. டே 1 ஒரு 60-70 கோடி கிட்ட வசூல் பண்ணி 145 கோடி கிட்ட வந்திருக்கு. இப்ப டே 2 எந்த அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பெரிய அளவுல டிராப் ஆயிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 18 கோடியே 25 லட்சம், அதாவது 2 நாள் சேர்த்து 90 கோடினா, இந்த படம் நேத்து 2வது நாள் ஹியூஜ் டிராப் 18 கோடியே 25 லட்சம். கர்நாடகால 2 கோடியே 85 லட்சம், தமிழ்நாட்டுல 38 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 26 கோடியே 98 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 108 கோடியே 90 லட்சம் ஆந்திரா தெலுங்கானால டோட்டலாவும், கர்நாடகால 10 கோடியே 40 லட்சம், தமிழ்நாட்டுல 2 கோடியே 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 40 லட்சம், ஓவர்சீஸ்ல 48 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 172 கோடியே 78 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா அந்த பிரீமியர் பிளஸ் டே 1ஐயும் டே 2வையும் கம்பேர் பண்ணி பார்த்தா பெரிய அளவுல டிராப் இருக்கு. அதை தாண்டி இந்த படம் சாட்டர்டே சண்டே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படம் பிக்கப் ஆக போகுதுன்னு. இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள எவ்வளவு கலெக்ஷன் வரும்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் தளபதி விஜய் அவர்களோட குஷி ரீ ரிலீஸ் நேத்து டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 53 லட்சம், உலகம் முழுக்க 69 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1 கோடியே 25 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 65 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. டீசென்டான கலெக்ஷன், நல்லாவே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு டே 2. இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள இந்த படம் 3-4 கோடி கிட்ட வருதான்னு பார்ப்போம். எத்தனை பேர் குஷி ரீ ரிலீஸ் போய் பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 1 இயர் ஆஃப் மெய்யழகன். மெய்யழகன் அப்படிங்கிறது வெறும் 2 ஆம்பளைங்க உட்கார்ந்து பேசுறதுல என்னப்பா இருக்கு, அந்த படம்லாம் எப்படிப்பா ஹிட் ஆகும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனா இந்த படம் அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஒரு மாதிரி சோல்ஃபுல் மூவி அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஒரு படம். இந்த படம் ஆக்சுவலா இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் தேவையோ, இந்த படத்துக்கு என்ன வியாபாரம் தேவையோ அதை பண்ணி இந்த படத்தை ஒரு வெற்றி படமாகவும் கிடைச்சிது. ஆக்சுவலா இந்த படம் வசூல் ரீதியா மெய்யழகன் போன வருஷம் ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா பெரிய ஹிட்டே ஆச்சு. தமிழ்நாட்டுல 29 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 85 லட்சம், கர்நாடகால 2.5 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 13 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 53 கோடியே 95 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 28 கோடி, 18 கோடி கிட்ட தியேட்டர்கள் ரைட்ஸ் போய் 25 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் 6 இயர்ஸ் ஆஃப் நம்ம வீட்டு பிள்ளை. ஆக்சுவலா இந்த படம் 2019ல ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா பெரிய வெற்றியும் ஆச்சு. அதே நேரத்துல மக்கள் கிட்ட பெரிய அளவுல வரவேற்பும் கிடைச்சது. ஃபேமிலியோட எல்லாரும் கூட்டமா போய் பார்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சிவகார்த்திகேயன் அவர்களோட கெரியர்லயே ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். சன் பிக்சர்ஸ் அவர்களோட தயாரிப்புல நம்ம வீட்டு பிள்ளை 2019ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா தமிழ்நாட்டுல 57 கோடி, கர்நாடகால 2 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 70 லட்சம், ஓவர்சீஸ்ல 12 கோடி, 73 கோடியே 45 லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட், 36 கோடிக்கு மேல ஷேர் வந்து இந்த படம் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமாவே அமைஞ்சிருக்கு. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.